புத்தரின் அன்பு போதனைகள். பல வருடங்களுக்கு முன்பு வட இந்தியாவில் ஞான ஒளியாக விளங்கிய கௌதம் புத்தா அவர்களின் போதனைகள் தென்னிந்தியாவிற்கும் பரவத் தொடங்கின. புத்தர் தமிழகம் வந்தார் என்று மக்கள் மத்தியில் பல கதைகள் சொல்லப்பட்டாலும். வரலாற்றில் அவர் நேரடியாக தமிழகம் வந்ததாக உறுதியான ஆதாரம் இல்லை. ஆனால் அவரது சீடர்களும் புத்த மத பிக்குகளும் தமிழகம் முழுவதும் புத்தரின் கருணை, அமைதி, சமத்துவம் ஆகிய போதனைகளை கொண்டு வந்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு பழமையான கதையில் ஒரு நாள் தமிழகம் முழுவதும் வறட்சி நிலவியது. மக்கள் துன்பத்தில் இருந்தனர். அப்போது வடநாட்டிலிருந்து வந்த ஒரு ஞானி பெரிய மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்து மக்களிடம் பேச ஆரம்பித்தார். மக்கள் கேட்டார்கள், ஐயா, எங்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருகிறது என்று. அதற்கு அந்த ஞானி மெதுவாக சிரித்துக்கொண்டே கூறினார். மழை இல்லாததால் நிலம் வறண்டு போகலாம். ஆனால் அன்பு இல்லாததால் மனம் வறண்டு போகக்கூடாது என்று சொல்லி. மக்களிடம் கோபத்தை விட கருணையையும் பேராசையை விட பகிர்வையும் முக்கியம் என்று கற்றுக் கொடுத்தார். அடுத்த சில நாட்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ ஆரம்பித்தனர். கிராமத்தில் சண்டைகள் குறைந்தது. மன அமைதி அதிகரித்தது. அப்போது ஒரு சிறுவன் மட்டும் பக்கத்தில் வந்து நீங்கள் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி சொன்னார், நான் ஒரு மனிதன்தான். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் அந்த நல்ல மனதை தட்டி எழுப்ப வந்தவன் என்று. அந்த வார்த்தைகள் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தன. பின்னர் அவர் அங்கிருந்து அமைதியாக சென்றுவிட்டார். பிறகு மக்கள் அவரை புத்தர்தான் வந்தார் என்று நம்பினார்கள். இந்த கதையின் கருத்து: அன்பு மனிதனை உயர்த்தும், கோபம் மனிதனை அழிக்கும். அமைதிதான் உண்மையான பலம், பிறருக்கு உதவுவது மிகப்பெரிய தர்மம் என்று. புத்தர் சொன்ன ஒரு அழகான வரி. 1000 போர்களில் வெல்வதை விட தன் மனதை வெல்வதே மிகப்பெரிய வெற்றியாகும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.